ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் வித் சித்துல நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு பொரியல் தான். இந்த பொரியல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 250 கிராம் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக கடாயை அடுப்பில் வைக்கணும். கடாய் எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய் 4, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதோட கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை நம்ம இதோடு சேர்த்து நல்லா கலரணும். இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே இதில் தண்ணி சத்து இருக்கும். அப்படி நம்ம தண்ணி சேர்த்தோம்னா அது கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. உடல் எடை குறைப்பு, கண் பார்வை, வயிற்றுப்புண், இதய நோய், இதுக்கெல்லாமே ஒரு சிறப்பான அருமருந்துன்னு சொல்கிறாங்க. இதை வாரத்திற்கு 2 முறையாவது நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா கலரிட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் பூ, அடுத்ததாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த பொரியல் சூடான சாதம், காரக்குழம்புக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம லன்ச் மெனுவில் ரைஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய் காரக்குழம்பு, மஞ்சள் பூசணிக்காய் பொரியல், அடுத்ததாக முட்டை ஃப்ரை. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.